தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா திருவைகார் ஊராட்சி எடக்குடி கிராமத்திலங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளத்தால் அடித்து வரப்பட்ட ஒரு 20 அடி உயரத்துக்கு ஒரு 15 ஏக்கருக்கு மேலே மணல் படிஞ்சிருக்கு. அந்த மணலை உதயகுமார் என்ற நபர் போலியாக அதை மண்ணுன்னு சொல்லி அரசாங்கத்தை ஏமாற்றி லைசன்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா 12/7/2024 லைசன்ஸ் வாங்கியிருக்காரு 11 மாதத்துக்கு. அந்த 11 மாதங்கிற இந்த 6ஆம் மாதம் வரை முடிய போகுது. இதுக்கடையில் 2 பேர் நாங்கள் ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டிருக்காங்க. ரிட்டு போட்டு அந்த உதயகுமாரன் கூட மணல் அட்டுறதுக்கு அங்கே முயற்சி பண்ணுறாரு. வண்டி இன்னமும் ஜேசிபி அந்த மணல் குவாரில் தான் இருக்குது. அந்த மணலை அள்ளுனாக்கா வெள்ளம் வரும்போது வெள்ளம் உடையுங்க, கொள்ளிட கரை உடையும். கரை உடஞ்சிதுன்னா கொள்ளிடத்தை தாண்டி சீர்காழி வரைக்கும் போகிற தண்ணி கூட திருப்பி ரிட்டர்ன் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா பாபநாசம், கும்பகோணம், திருடோமருதூர், பூம்புகார், சீர்காழி வரைக்கும் தண்ணி பாயுங்க. தண்ணி பாய்ச்சினா பல லட்சம் மக்களுடைய உயிர் இது பாதிக்கப்படும். இந்த உடனடியாக இதை இந்த மணல் குவாரியை ரத்து பண்ணலாம். அடுத்து நாங்கள் நேராக மாவட்ட ஆட்சியரை பார்ப்போம். அதுக்கடுத்து முதலமைச்சருக்கு நேராக சென்னை கிளம்பி அங்கே போய் மனு கொடுக்கலான்னு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு கிராமத்து ஒரு ஊர் பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு 5-6 சட்டமன்ற தொகுதியோட பிரச்சனை. சட்டமன்ற தொகுதியோட மக்களோட உயிர் பிரச்சனை இது.